ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் குட்டி போட்ட பூனை. இவங்களுக்கு வந்து ரொம்ப பசி போல். பாவம் வந்து ஒரே கத்து, சரியான கத்து. நம்ம சிட்டு மாதிரியே இருக்கிறா பாருங்க. சாப்பிடு சாப்பிடு. பசி, ரொம்ப பசி. பால் சாதம் வச்சா சரியாக சாப்பிட மாட்டேன்றா. அதனால தான் பால் சாதம் வைக்கல, நான் பால் காய் வைக்கல. அதனால் இந்த ஃபுட்டு வச்சேன். இதுனா நல்லா சாப்பிட்றா. கரெக்டாக வந்துட்டா பசி டைமுக்கு. சாப்பிடு சாப்பிடுமா, சாப்பிடு பட்டோ. அவ்வளோ பசி ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. அதாவது இந்த உலகத்தில் மனிதர்கள் வந்து என்னெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம வந்து நாளைக்கு வேணும், நம்ம சன்னதிக்கு வேணும்னு எடுத்து வச்சுப்போம். பட் மிருகங்கள் வந்து அப்படி கிடையாது. நான் எதில் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்து 2 டேஸாக வந்து ஃபுட்டே எடுத்துக்கவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்களாம் சாப்பிடாம நீங்கள் வற்புறுத்தி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் அதை வந்து உணர்ந்தேன். அதுக்கு வேண்டாம் அப்படின்னா அது ஒதுங்கிட்டு போயிடும். அதை எடுத்து வச்சுக்கணும், அதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா, பசிக்கு வேணுன்றளவு சாப்பிட்டுக்கும், வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடும். அதுக்கடுத்து வேறு ஏதாவது டாகோ வேறு ஏதாவது வந்து சாப்பிட்டுடும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப பசி போல் பாவம். காலையிலேருந்து வரலன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரே கத்து, ரொம்ப கத்து. எனக்கே கஷ்டமாக இருந்தது, எப்படி கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு. 4 குழந்தைங்களுக்கு தாயார். யாராவது அந்த குழந்தைங்களை எடுத்துக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே விட்றதுன்னு தெரியல. யாராவது அடாப்ஷன் பண்ணிக்கிறதா இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த குழந்தைங்கள, ஆனால் என்னென்ன குழந்தைன்னு எனக்கு பார்க்க தெரியாது. சின்ன சின்ன குழந்தைங்க, எந்த குழந்தையாக இருந்தாலும் 3 குழந்தையுமே அவங்களுடைய அம்மா மாதிரியே இருக்கிறாங்க. ஒரு குழந்தை மட்டும் ப்ரௌனாக இருக்குவாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மனிதர்களாக இருந்தால், அவங்க ஒரு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கா ஒரு சேஃப்டி பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க. அதே மிருகங்களுக்கு வந்து கடவுள் தான் கூட இருக்கிறார், அவ்வளோதான். கடவுள் அவ்வளோதான், கடவுள் தான். இதே மிருகமும் கடவுள் தான். அதிலிருந்து வந்த உயிர் தான், இறைவன் இடத்துலேருந்து வந்த உயிர்கள் தான் எல்லாமே. அவங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு, மனிதர்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு. மனிதர்கள் ஆதி காலத்துலலாம் வந்து ஆதிவாசிகளாக இருந்தபோது ஜாதி மதம் வேறுபாடெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து எல்லாம் நாகரிகன்ற பேரில் எல்லாத்தையும் மாற்றி பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், ஏழை ஜாதி அந்த மாதிரி இப்போ வந்து வந்தாச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாராவது குழந்தைங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு வாட்ஸ்அப் இல்லை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதுங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும்ல. நம்மள அவங்க எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.